Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சிறுதானிய ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் திணை அரிசி வச்சு ஒரு கிச்சடி வந்து சூப்பராக செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கெல்லாம் சூட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முதல்ல ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் அதில் கடுகு உளுந்து பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கூடவே வந்து காரத்துக்கு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து இதுதான் வந்து காரமே, அதனால் நம்ம அதிகமாக நீங்கள் சேர்க்கணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம காய் வந்து சேர்த்துக்கலாங்க. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இதில் வந்து நம்ம ஆப்ஷனலுங்க. இது வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ளைனாக கூட நீங்கள் வந்து வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை லைட்டாக வதங்கினதும் நம்ம திணை அரிசி க்ளீன் பண்ணி வச்சுருக்க திணை அரிசியை நான் வந்து சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நம்ம சிறுதானியம் சமைக்கும்போது ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிடணுங்க. இப்போது நல்லா சேர்த்து அதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதோட நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, அந்த லெவலில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சிறுதானியெல்லாம் வந்து ரொம்ப நிறைய வெரைட்டி இருக்குது. திணை இருக்குது, குதிரைவாளி, வரகு, சாமை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக திணையை வச்சு செஞ்சிட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் திணையை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி கூட போட்டிருக்கோம். நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து லைட்டாக கொதி வரும்போது நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு கிச்சடி வந்து ரெடி ஆயிரும். டெய்லி இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடிக்காமல் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சிறுதானியத்தில் கூட இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ வந்து ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதுவும் இல்லாமல் குயிக்காக வந்து நம்ம பண்ணிடலாம். அந்த ரெசிபீஸ்லாம் வந்து இதுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து சைட் டிஷ்லாம் வந்து பெரிய லெவலில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை. சிம்பிளாக தேங்காய் சட்னி வச்சே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம கிச்சடி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. அட்டகாசமான கலரோட, டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. தேங்காய் சட்னியோட சூப்பராக இருந்ததுங்க. டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ சூப்பராக சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை. உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.